கையும் ஓடல தானும் ஓடல பணம் நமக்கு வர சொன்னேன் மறுபடியும் வரப்படாது தெரியலையே செய்யப்படாது தெரியலையே செய்யப்படாது தெரியலையே வாங்க வணக்கம் 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 என்னங்க எதுக்காக தெரியல பணம் நமக்கு வர சொன்னேன் எனக்கு உங்க மேல ஒன்றுமே இல்லையே காக்கா கேட்க வருது காதல் என் மீதா ஆமாங்க நான் யாரு ஒரு சாதாரண கொள்ளைக்காரன் ஏதோ நீங்கள் மனதில் வைக்கிறார் என் நாட்டின் அமைச்சர் போய் தந்தை எனக்கு ஒப்படைத்திருக்கின்றார் அப்படி இருக்க எனக்கு உங்களுக்கு ஒத்து வர்றது எங்க அரண்மனையில எவ்வளவு காவலர் இருந்தாலும் என் கைது முட்டாரத்தை திருட வந்தீங்களே அப்பயும் உங்களுக்கு பார்த்து நான் மனசுல வச்சுருமா மனசுல வச்சுட்டீங்களா இல்ல வேண்டாங்க முடியுமா முடியாதா என்னால முடியாது நீங்க கல்யாணம் முத்தம் கொடுக்கல கல்யாண சுத்தி நான் வச்சிருவேன் இதே இடத்துல ஆமா கத்தியால சத்தியமா குத்திட்டு ஆமா எத்தனையோ பேர் ஆட்சி நான் இன்னும் அதை நேரம் பார்க்கல நான் சாட்சி நானு நீ சாட்சி சரி அதை நான் நேரம் பார்க்கணும் அப்படியா சீக்கிரம் கல்யாணத்துக்கு சாக போற நீ பார்க்கதான் போற பாத்துட்டு வா குத்திட்டு வா ஏனா என்ன நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா செத்து போச்சு சாவோடு ஒன்னும் பிரச்சனை இல்ல எங்க அப்பா யார் போய் சொல்லுது நீ இங்கிருந்து போய் அப்பா நான் பாத்துக்கிறேன் நீ நான் எப்போ போய் வந்தா பாத்துக்கிறீங்க அண்ணன் இப்ப போவா தின்ன இப்ப காலையோட பாத்துக்கிறீங்க கூட போன வர இந்த சரி என்ன செய்யலாம் இப்போ முதல்ல மூச்சு வைக்க பாருங்க மூச்சு வரல மூச்சு வரலையா எங்க வச்சு பார்த்தா மூச்சு நல்லா வருது இங்க இருந்து பாக்குற உனக்கு தெரியலன்னு சொல்றீங்க கை வச்சு பாக்குற மூச்சு வரல அங்கிருந்து பாக்குற மூச்சு வரல முதல்ல நீ பண்ணனா வாயோட வாய் வச்சு ஊதணும் வாயோட வாய் வச்சா ஊதி மூச்சு வந்துடும் அப்படி செஞ்சா தப்பு கிடையாது தப்பே கிடையாது ஒன்னா உன்னால முடிஞ்சா மாதிரி இல்ல என்ன உண்டாம செய்யறேன் எப்போ 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 விளையாட்டுக்கு சொன்னோம் தண்ணி தெளிப்பா நீ பாத்துக்கலாம் நினைச்சு சரி தண்ணி தெளிச்சு ஆமா எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியலையே தெரியல எங்க இருக்குன்னு தெரியலையே ஆமா காப்பாத்துறீங்களா விளையாட்டுக்கு சொன்ன அப்படியா அதற்காக இப்படியா செய்து கொண்டது எனக்கு உண்மையில் ஆசைதான் இருந்தாலும் நீ யார் நாட்டில் இளவரசி நாம் இருவரும் பழகுவது உன் தந்தைக்கு தெரிந்தால் என்னுடைய நிலைமை என்னாவது நான் பார்க்கிறேன் நீங்க பார்க்கிறீங்க நீ இருக்கின்றாயா எனக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் ஒரு வந்தால கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து விடு கைவிட மாட்டேன் அப்படியா எங்க நீலாம்பரி அனுப்பார்கள் நீலாம்பரி ஆமா மிகவும் அழகான பெயர் நீலாம்பரி என்னங்க
அப்படியா? என்னங்க உன்னை பார்த்த பிறகு எனக்கு எப்படி தெரியுமா? பொண்ணே மாமன் உனக்கு என்ன அக்ரூம் பண்றீங்களோ எல்லாம் கேமரால ஏறி. ஆமா என்ன பண்ண போற? உங்க தந்தையிட்ட காட்ட ஆமா இது ஒரு வாடி பாடி கொண்டது அப்படி இல்ல மாசி மாசம் மாலான பொண்ணு வேணடா சொல்லாத கவனிக்கிறேன்டா. நீ காலமுக்கு நீ ஒடியாந்தியா அப்படி அமைக்கிறீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இல்லன்னா எல்லா விஷயம் அங்க போயிடும் அடிக்கடி கவனிக்கணும். நான் கவனிக்கிறேன். எப்படி கவனிக்கிறா பொருள் வேண்டுமோ மட்டும் சொல்லாத சொல்ல மாட்டேன். அடிக்கடி கவனிக்க சொல்ல மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. யாரே நீ அமைச்சரு, நான் காவலாளி. இனிமேல் நீ காவலாளி கிடையாது, என்னுடைய நண்பன், உயிர் நண்பன். அப்ப உன் கூட ஒத்து உழைச்சா உனக்கு என்னென்ன வேண்டுமோ இந்த பதிவு குத்துருவேன். நான் இருக்கும் இடத்தில் நீரா நான் இருக்கும் இடம் என்றால் என்ன? இப்போது நான் என்ன பொறுப்புல இருக்கேன்? அமைச்சர் பொறுப்புல இருக்கீங்க. அந்த அமைச்சர் பதவி உனக்கு. அமைச்சர் பதவி? ஆமா. நீதான் அமைச்சர். சத்தியமா எனக்கு அமைச்சர் பதவி தான். இளவரசை நான் திருமணம் செய்து கொண்டால் இந்நாட்டிற்கு யாரு? நீங்க தான் மன்னர். நான் மன்னனாகிவிட்டார். இந்நாட்டுக்கு அமைச்சர் நீதான். அதனால இந்த விஷயத்தை சத்தியமா சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்? அப்படி மீறி சொன்ன என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் எப்பேற்பட்டவனு சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். நான் இருக்கிற பிலிம்ல எடுத்து போட்டுறேன். எங்க போட போற? கொளுத்துல கொளுத்துடுறேம்மா. இந்த வீட்டுல மொக்க தங்கச்சி இருக்குதா? அக்கா தங்கச்சி சொன்னா சும்மா இருக்க மாட்டான் பொழுது. இப்பயே நான் யாரு மாதிரி அழுகிறாங்க. சொல்ல மாட்டேன். எங்க அம்மாவுக்கு நான் ஒரு அக்கா தங்கச்சி இல்ல ஒருத்தவங்க கிடையாது. ஒண்ணு கல்யாணம் போயிடுச்சு, ஐசிக்காரனை தள்ளி போச்சு. ஐசிக்காரன் வேணான்னு கருவாடுக்காரன் தள்ளி போச்சு. அவனு வேணான்னு கடைக்காரன் இழுத்துன்னு போயிடுது. எந்த கடைக்காரன்? மளிகை கடைக்காரன்.
சரிங்க சரி என்னங்க இனிமே என்னங்க இனிமே இந்த பணாத்தப்பட சந்திக்கவே கூடாது. இடத்தை மாற்ற வேண்டும். ஏன்னா நீ வந்து தொல்லை கொடுப்பான். அதனால சொல்லுவான். அதனால அரண்மனை பின்புறம் 3 மாந்தோப்பு ஏக்கர் இருக்குதுங்க. 3 ஏக்கர் மாந்தோப்பு ஏக்கர் இருக்குதுங்க. 3 ஏக்கர் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். அங்க வந்தீங்கன்னா நீங்க அதை சந்திக்கலாங்க. உனக்கு தேவையான ஆசைகளை அனைத்து நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படியா? புறப்பட நாளை சந்திக்குவோம். என எதற்காக இந்த உலகத்திலே படைக்க வேண்டும்? வாழ்க்கையின் தொடக்கத்திலே எனக்கு துயரத்து கொடுத்து விட்டாயே, இந்த பாவிக்கு துயரத்து கொடுத்து விட்டாயே. இறைவா இறைவா, பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, வரும் நிலையே நீ போய் சொல்ல மாட்டாயோ. மாட்டாயோ புள்ளி வருவதில்லையே நீ தூர கொள்ள மாட்டாயோ. யாருக்கு யார் கூடி நான் பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுறதே கேட்டாயோ புள்ளி வருவதில்லையே நீ தூர சொல்ல மாட்டாயோ புள்ளி வருவதில்லையே நீ தூர சொல்ல மாட்டாயோ. இறைவா, நான் யாருக்கு தீங்கு செய்தேன்? யார் குடியை நான் கெடுத்து எனக்கு ஏன் எப்படிப்பட்ட ஒரு சோதனை? இந்த அமராவதி நாட்டிலே அமரனாக நானும் சாந்தியனுடைய தங்கையை பிறந்தோம். என் தங்கை பிறந்த மறுகணமே என்னுடைய தாய் தந்தைகள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்றையிலிருந்து இன்று வரை என்னுடைய தங்கை சாந்தியை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தை வளர்த்து ஆளாக்கி வருகிறேன். ஆனால் என்னுடைய தங்கை சாந்தியை காப்பாற்ற இந்த பாவி பிச்சை எடுத்தல்லவா காப்பாற்றி வருகிறேன். இந்த நிலைமை என்னுடைய தங்கைக்கு தெரிந்தால் என்னுடைய தங்கை என்ன தெரியவில்லையே. சாந்தி சாந்தி